ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி அரசு எந்த கவலையும் காட்டவில்லை. அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லாத அளவுக்கு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை விட மோசமாக அதை எப்படி மூடி மறைப்பது அப்படிங்கிற வழிகளைத்தான் இன்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு அட்டாப்சி நடக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ உள்ள போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட பெற்றோர்களோடு பேரம் பேசக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு நிலை. எங்களோட மகளிர் அணி சேர்ந்த சகோதரி அந்த இடத்துக்கு போகக்கூடிய அந்த நேரத்துல அதை அவர் கண்கூடாக பார்த்திருக்கிறார். அதனால இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான சூழலில் தான் தமிழ்நாட்டை கொண்டு போய் அவர்கள் தள்ளி இருக்கிறார்கள். இல்லைங்க, சம்பவங்கள் அதிகரித்து தான் இருக்கு. அந்த பெண் படைக்கு முன்னாடியே இருந்தத பேர் மாற்றம் செய்து தருவதை பத்தி கூட நாங்க பெருசா பேச விரும்பல. ஆனா அவர்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு, அவங்களுக்கு என்ன சரியான அவங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கூட கொடுக்கல. தனியாக அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கூட கிடையாது. ஏதோ ஒரு குற்றம் நடக்குது இல்லைன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க தொடர்பு கொண்டு அந்த பெட்ரோலிங் அந்த பகுதியில் இருக்க ஏதாவது ஒரு குற்றம் நடந்து கொண்டு இருந்தால் அவங்களை காப்பாற்றுறதுக்கான வகை கூட கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல்ல முதலமைச்சர் இதுவரைக்கும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட இதை பத்தி பேசுறதுக்கு அவர் தயாராக இல்லை. அப்படின்னும் போது அவங்களுக்கு மக்கள் மீது, பெண்கள் மீது, குழந்தைகள் மீது, மக்களுடைய பாதுகாப்பு மீது எந்த அக்கறையும் இல்லை. ஏன்னா முதலமைச்சருக்கு நேரடியாக கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை பற்றி அவர் கவலைப்படுவதாகவே இல்லை. இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்ல ஆளுங்கட்சியினருக்கும் தொடர்பு நிறைய சம்பவங்கள்ல ஆளுங்கட்சியினரே ஈடுபட்டு இருப்பதாக தெளிவாக தெரிகிறது. ரொம்ப வசதியாக போதை அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. இவங்க அவங்களுடைய கடமையிலிருந்து தவறுகிறார்கள். அது மட்டும் இல்லாம அவர் பல நேரங்கள்ல பெண்களுடைய உடை தான் அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் திரைப்படங்கள்ல அவர் பேசிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால ஒருவேளை பெண்கள் மீதே இந்த குற்றங்களை அவர்கள் திருப்புகிறார்களான்னு தெரியல.